சோபான பஞ்சகம்னு ஒரு 5 ஸ்லோகத்துல எப்படி நாம் வாழணும்னு சொல்லி கொடுத்தோம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா அவ்வை பிராமணனா பிறந்தவன் அவசியம் வேதம் அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். யார்கிட்டையும் தன்னுடைய தர்மங்களை புகுத்தவே மாட்டான். பிராமணன் ஒழுங்கா இருந்தாதான் பாக்கி எல்லாரும் ஒழுங்கா இருக்கும். இவன் கெட்டு போனா உலகமே கெட்டு போயிடும். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாயாம். ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் உபதேச பஞ்சகம் சோபான பஞ்சகம்னு ஒரு 5 ஸ்லோகத்துல எப்படி நாம் வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கார். நம்முடைய வைதிக தர்மத்தில் எப்படி ஒருத்தன் இருக்கணுங்கிறத 5 ஸ்லோகத்தில் சொல்றார். முதல் விஷயம் வேதோ நித்யமதீயதாம். தினசரி, நித்தியம்னா டெய்லின்னு அர்த்தம் இல்லை, அவசியம் கர்த்தவியம்னு அர்த்தம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா அவ்வை மேலையும் வரப்போறது இந்த விஷயம். பிராமணனா பிறந்தவன் அவசியம் வேதம் அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ தியேயோ ஜ்ஞேயஸ்சா அப்படின்னு ஆபஸ்தம்பர் முதலிய ரிஷிகள்லாம் பிராமணனுக்குன்னு சில தர்மங்களை நியமிச்சிருக்கார். லௌகிகமா பேசும்பொழுது லோகத்துல பிராமணாளுடைய இந்த பழக்க வழக்கத்துல நிறைய ஆசைப்பட்டு, இப்ப சிட்டியில எல்லாம் பார்த்தேன்னா நிறைய பிராமண குடும்பங்கள் இருக்கிற இடத்துல தான் ஜாக வரணும்னு அப்ராமணெல்லாம் ஆசைப்படுறான். என்ன குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் அது மாதிரி தன்மை வரும். ஜெனரலா இது எல்லாம் சந்த வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும் நாஸ்திகவாதிகளுக்கு இதுக்கு பிடிக்கல. நீ என்ன பிராமணா மாதிரி பேசுற, நீ என்ன பிராமணா மாதிரி எல்லாம் உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் மாறி போயிடுத்து அப்படின்னு அவன் திட்டுறான். ஆனா ஒரு ஆச்சரியம், பிராமணன் மாத்திரம் யார்கிட்டையும் தன்னுடைய தர்மங்களை புகுத்தவே மாட்டான். அவனுடைய உபதேசம் முழுக்க எப்படி இருக்கும்னா பிராமண வர்க்கத்துக்கு ஒண்டிதான் இருக்கும். பிராமண வர்க்கத்தை கரெக்ட் பண்றதுக்கு தான் அந்த 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 ஜாதியில பிறந்தவர்கள் முழுக்க பிரயத்தனம் விட்டுருக்கா. நாஸ்திகவாதி தான் அதை எல்லாருக்கும் இவன் புகுத்துற மாதிரி நினைச்சுன்னு பிராமண வைக்கிறான். ஆச்சாரியால் உள்பட ஏன் பிராமணனுக்கு இவ்வளவு நிர்பந்தங்களை சொல்லி இவனை பிராமண தர்மத்தில் இருக்க வைக்கணும்னு ஏன் ஆச்சாரியால் உள்பட நினைக்கிறார் அப்படின்னா, பிராமணன் ஒழுங்கா இருந்தாதான் பாக்கி எல்லாரும் ஒழுங்கா இருப்பா. இவன் கெட்டு போனா உலகமே கெட்டு போயிடும். பாக்கி எல்லாரும் கெடுறதுக்கு காரணமா இருக்கும். பிரமாணம் சமீபத்து பிரமாணம் என்னன்னா, இப்ப காஃபி குடிக்காதவா உண்டோ? நம்ம பாரத தேசத்துல காஃபி குடிக்காதவா உண்டோ? இந்த காஃபி முதல்ல குடிக்க ஆரம்பிச்ச ஜாதி எது? பிராமண ஜாதி தான். காஃபி ஆரம்பிச்சதே பிராமணன் தான். வெளிநாட்டிலேருந்து வந்தவன் கொடுத்துட்டு போயிட்டான். முதல்ல பிராமணன் முடிச்சுன்னா இப்ப காஃபி குடிக்காதவனே கிடையாது. காஃபி கெடுதல். இது மாதிரி நிறைய விருத்தாசிரமம் இருக்கணும். விருத்தாசிரமம்னு பார்த்துட்டேன்னா பிராமணன் தான் முதல்ல ஆரம்பிச்சது. சண்டையோ பூசலோ அப்ராமணால சாப்பாடு போடாம இருக்கவே மாட்டா. அப்பா அம்மாவுக்கு திட்டுவான், சண்டை போடுவான், ஆனா சாப்பாடு உண்டு பார்த்துருவான். பிராமண மாத்திரம் தான் துணிச்சலா கொண்டு போய் விருத்தாசிரமத்தில் விடுறது. இது மாதிரி அதர்மங்கள் எல்லாம் நீங்க கணக்கெடுத்தேன்னா அதை ஃபர்ஸ்ட் பிராமணன் தான் ஓப்பனே பண்ணியிருப்பான்.
அதனால தான் சாஸ்திரங்கள்லாம் பிராமணனுக்கு நிறையா நியமங்களை சொல்லி, நீ கெட்டுவிடாத, நீ கெட்டு போனீன்னா உன்னை பார்த்து எல்லாரும் கெட்டு போயிடுவா, உலகமே வீணா போயிடும். ஆச்சாரியால் உள்பட பிராமணனுக்கு இவ்வளவு காரியங்களை சொன்ன காரணம் இவன் ஒழுங்கா இருக்கணும். இவன் இருந்தா சகாசாது அக்ரஜன்மனஹா, இவனுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து எல்லாருமே மாறி பார்ப்போம். இவன் கெட்டவனா இருந்தா எல்லாரும் கெட்டவனா போயிடுவான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.